Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முதல்ல கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். கையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எக் கறி செய்ய தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம் தூள் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், முட்டையை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததா வெங்காயம், தக்காளி, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, அடுத்ததா மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். இப்போ நம்ம ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த எக் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல எந்த மசாலாவும் நம்ம சேர்க்காம வெறுமனே எண்ணெயிலேயே நான் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க, கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நம்ம சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சாம்பார்ல எல்லாம் சீரகம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ண அந்த எக்கை வந்து நான் இப்போ எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஃபா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா எக்குமே இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியா இருந்தா டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கலரி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளி எல்லாம் நசுக்கி விடுங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா அந்த கிரேவில இறங்கும். அதுக்காக தான்.
இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பண்ணுங்க. அப்பதான் தக்காளியில இருக்கிற எல்லா ஜூஸும் இறங்கும். இப்போ அடுத்ததா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலால இந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்க, ஏன்னா எக் எல்லாமே உடஞ்சிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எக் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்ஸ்.